நம்ம திருநீர் பூசுகிறோம் சரி, சிவபெருமான் எதுக்கு திருநீர் பூசுகிறாரு? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவபெருமான் ஏன் திருநீர் பூசுகிறாரு என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் ஏன் திருநீர் பூசுகிறோம் என்பதை பார்த்தோம். அதாவது உயிரினுடைய அறிவை பற்றி இருக்கின்ற ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3 மலங்கள் நீங்க வேண்டும். இறைவன் திருவருள் அதனை சுட்டு எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்பதற்காக, நினைவு கூறுவதற்காக நம்ம திருநீர் பூசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் திருநீர் பூசும்போது கண்ணாடியை பார்த்து திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், கண்ணாடியை பார்த்து அழகாக திருநீர் பூசுகிறோம் அப்படிங்கும்போதே நம்முடைய ஆணவம், கன்மம், மாயை என்பதை பற்றி சிந்திக்காமல் யான் எனது என்கின்ற என்னுடைய அழகு அப்படிங்கிற செருக்கை நாம் சிந்திக்கிறதுனால கண்ணாடி பார்த்து அழகாக திருநீர் பூசணும் அப்படின்னு பூசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருநீர் நம்ம பூசுகின்ற போது இயல்பாக என்னுடைய ஆணவம், கன்மம், மாயை என்பது நீங்க வேண்டும் என்று திருநீர் பூசணுன்னுவாங்க. அதுக்கு தான் நம்ம திருநீர் பூசுகிறோம் அப்படின்னு சொல்லி திருநீரை பற்றி விரிவாக இதற்கு முன்னால் உள்ள காணொலியெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ சிவபெருமான் ஏன் திருநீர் பூசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாட்டில் சிவபெருமான் திருநீர் பூசுவதாக சொல்கிறாங்க. காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். இந்த சுடுகாட்டில் பிணங்கள்லாம் எரித்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து அவர் பூசிக்குவார், திருநீராக பூசிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும்னு சொல்லுவார். சிவபெருமான் வெந்நீர் பூசியிருக்கிறார், அவன் கழுத்தில் பாம்பை அணிந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. திருமூலர் பார்த்திங்கன்னா கங்காளன் பூசும் கவச திருநீர் அப்படின்னுவார். இந்த திருநீர் தான் நம்ம ஏற்கனவே நமக்கு காப்பு, கவசம் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ சிவபெருமான் நமக்கு கவசமாக இருக்கின்ற அந்த திருநீரை பூசியிருக்கிறான். அது கங்காள வடிவத்தில் பூசியிருக்கிறான். கங்காள வடிவம்னா இந்த பேரொளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் உலகமெல்லாம் அழிகின்ற போது இறைவன் மண்டையோடுகளையும் எலும்பு மாலைகளையும் அணிந்திருக்கின்ற வடிவத்தை கங்காள வடிவம்னு சொல்லுவாங்க. அந்த வடிவத்தில் பெருமான் திருநீர் பூசியிருக்கின்றான் என்று திருமூலர் சொல்கிறார். இப்படி எல்லா அடியார்களும் சிவபெருமான் திருநீர் பூசியிருக்கின்றான், திருநீர் பூசியிருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவனுக்கு என்ன ஆணவம், கன்மம், மாயை இருக்கின்றதா? எதுக்காக அவன் திருநீர் பூசணும் அப்படின்ற கேள்வி வருகின்ற போது சைவ சமயம் ரொம்ப அருமையாக சொல்கின்றது. இந்த சிவபெருமான் இருக்கின்றானே, அவன் மிகவும் கருணையானவன். அவன் மட்டுமே இந்த ஆணவம், கன்மம், மாயை என்ற முன்மலங்களை அழிக்கக்கூடியவன், வேறு யாரும் அதை அழிக்க முடியாது என்று சொல்லி அந்த பெருமான் உயிர்கள் இறைவன் திருவடியை அடைகின்ற போது, பக்குவமுடைய உயிர்கள் இறைவன் திருவடியை அல்லது திருவடி பெறுகின்ற போது, அடைகின்ற போது, அந்த உயிர்களை பற்றி இருக்கின்ற ஆணவம், கன்மம், மாயை என்று இருக்கின்றதே, அதில் இறுதியாக அழிக்கப்படுவது ஆணவ மலம் என்கின்ற அழுக்கு என்று சொல்லுவார்கள். அந்த ஆணவ மலம் உயிர் சென்று இறைவனை சாருகின்ற போது எரிந்து இறைவன் மேலே சாம்பலாக திருநீராக விழுந்து கிடக்கின்றது அப்படின்னு சொல்லுவார். அதுவே இறைவன் திருநீர் பூசியது போன்று காட்சி கொடுக்கின்றது என்று சொல்லுவார். அப்போ இறைவன் மேலே கிடக்கின்ற அந்த அல்லது இறைவன் பூசி இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திருநீர் எனப்படுவது, அது உயிர்களினுடைய ஆணவ மலத்தை சுட்டு எரித்து இருப்பதற்கான அடையாளம் அப்படின்னு. இப்போ பெருமானுடைய கோலம் எல்லாமே அவன் உயிர்களுக்காக என்ன நன்மை செய்கின்றான் என்பதை குறித்து நிற்பதற்காகத்தான் பெருமான் அத்தகைய சின்னங்களை எல்லாம், அடையாளங்களை எல்லாம் அவனுடைய திருமேனியில் கொண்டிருக்கின்றான் என்று சைவத்தில் சொல்லப்படுகின்றது. அது நம்ம பிறகு காணொலியில் பார்க்கலாம். ஏன் பாம்பு வச்சிருக்கார், ஏன் நிலா வச்சிருக்கார், ஏன் கழுத்தில் நஞ்சு வச்சிருக்கிறார், இது போன்று எல்லாம் பின்னால் வரக்கூடிய காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போது அந்த திருநீர் எனப்படுவது உயிர்களுடைய ஆணவத்தை பெருமான் அழிக்கக்கூடியவன் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் பெருமான் தன்னுடைய திருநீரில் திருமேனி சன்னித்த மேனியனாக இருக்கின்றான் என்று நம்முடைய சமயம் சொல்கின்றது. அப்போ பெருமானுடைய
திருமேனியில் திருநீரை பார்க்கும் செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு ரொம்ப அருமையாக ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அப்படி அந்த பெருமானுடைய திருமேனியில் இருக்கின்ற திருநீரை பார்க்கின்ற போது நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை அழிவதற்காக பூசப்பட்டிருக்குன்னு நினைக்கக்கூடாதான். உயிர்களினுடைய ஆணவம் கண்மம் மாயை அழிக்கின்றவன் பெருமான் அப்படின்னு. அதனால தான் திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை பசு பாசம் சென்று அணுகா, பதியணியில் பசு பாசம் நில்லாவேன். இந்த பசு பாசம் என்று சொல்லக்கூடியதில் பசுனா உயிர், பாசம் என்று சொன்னால் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வது. சிவபெருமானுடைய திருவருள் நம்மை நெருங்கி வந்தால், அணுகினால், நமக்கு கெட்டினால் பசுவினுடைய ஆணவம் கண்மம் மாயை என்பது நிற்காது, எரிந்து சாம்பலாகிவிடும் என்ப குறிக்கின்ற ஒரு அருமையான செய்தியினை சைவ சித்தாந்த